நடிகர் சூர்யா அவர்கள் லீடா நடிச்சு அடுத்ததா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க படம் கருடன். கருடன் படத்தோட அஃபிஷியல் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் இன்னைக்கு சென்னையில் நடந்திருந்தது. சீஃப் கெஸ்டா நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் கலந்திருந்தாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் கதை எழுதி துரை செந்தில்குமாரோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல படம் மே 31 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் லான்ச் மார்னிங் சத்யம் சினிமாஸ்ல நடந்திருந்தது. இப்போ யூடியூப்ல அஃபிஷியலா கருடன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் இந்தியன் 2. ஜூலை 12ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்தியன் 2 படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. பா விஜய் அவர்கள் லிரிக்ஸ் எழுதி அனிருத் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காரு. அனிருத் மியூசிக்கில் நாளைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபுல் சாங் ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அஃபிஷியலாக ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஃபுல் சாங் ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அப்கமிங்கான 2 படங்கள் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி. விடாமுயற்சி படம் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு அடுத்ததாக ரிலீஸ் ஆகும். மோஸ்ட்லி தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ விடாமுயற்சி படத்தோட பேலன்ஸ் ஷெடியூல் ஜூன் மாதத்தில் ஷூட்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷனில் டைரக்டர் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி படம் இப்போ ஃபைனல் ஷெடியூல் ஜூன் மாதத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க. தீபாவளி ரிலீஸ்க்கு படம் லைகா ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. பொங்கலுக்கு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்த படம் கோட் படத்தோட VFX ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெங்கட் பிரபு அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. VFX ஒர்க்கோட அவுட்புட்லாம் பார்த்துட்டு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு. இப்போ அடுத்ததா அவர் டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு சில டப்பிங் ஒர்க்கும் முடிச்சிருப்பாரு. பேலன்ஸ் டப்பிங் ஒர்க் அப்கமிங் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் யோகி பாபு நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வானவன் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. யோகி பாபு காளி வெங்கட்லாம் நடிச்சிருக்காங்க. படம் அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் முடிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் நடிப்பில் ரீசெண்டாக கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி செம ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்ததாக ரஜினிகாந்தோட படையப்பா படம் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நடிகர் மோகன்லாலோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று L2E. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் புது போஸ்டர் வெளியிட்டு படம் பேன் இண்டியா ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க.